Hello guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் Twitch ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் காப்பிரைட்ஸ் வராமல் சாங்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் Twitch அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு அதே ப்ரௌசரில் streamelements.com அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இதில் ட்விட்சை யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். ஸோ ட்விட்சை யூஸ் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸோட டேஷ்போர்டு வந்து விசிபிள் ஆகும். ஸோ டேஷ்போர்டு விசிபிள் ஆனதும் அதில் கீழே அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அதர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மீடியா ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இங்கே ரைட்டில் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மீடியா ரெக்வஸ்ட் மோட், ஸோ ஃப்ரீயாக வேணுமா இல்லைனா டிப் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணணுமா ஆர் போத். ஸோ நான் போத் கொடுத்துருக்கேன். தென் ஆட்டோ ப்ளே மீடியா, ஸோ ஒரு சாங்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் சாங் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் கியூ லிமிட், எத்தனை சாங்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுன்ற லிமிட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆட் பண்ணலாம் அப்படின்ற மினிட்டு. ஸோ இது நான் 90 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பேக்கப் பிளேலிஸ்ட், சாங்ஸ் யாரும் ஆட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கப் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட யூடியூப் லிங்க்கை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஷஃபிள் கொடுத்தோம்னா அதில் இருக்க சாங்ஸு ஷஃபிள் ஆகும். அண்ட் தென் லாயல்ட்டி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணால் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் 0 கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் ஃப்ரீயாக ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ தென் ப்ரியாரிட்டைஸ் டிப்டு ரெக்வஸ்ட், இது வந்து டிப் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களோட சாங்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும். அதுக்காக இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு லிமிட் டு மியூசிக், ஏதாவது சாங்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணணும் இல்லை பிளாக் பண்ணணும் அப்படின்னு லைவில் ப்ளே ஆகக்கூடாது அப்படின்னா அந்த சாங்ஸோட யூஆர்எல் இங்கே போட்டால் அந்த சாங்ஸ் மட்டும் ப்ளே ஆகாது. அண்ட் டேக்ஸ், ஏதாவது டேகையும் நம்ம பிளாக் பண்ணணும்னா அந்த டேக்ஸை இங்கே யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த ஆட்டோ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரேட்டிங், அந்த சாங்ஸோட ரேட்டிங் வந்து மோர் தென் 50%, 65%, 70% இந்த யூஸ் பண்ணி நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே ஸ்கிப் பேக்கப் லிஸ்ட் இங்கே டிக் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா யாராவது சாங் ரெக்வஸ்ட் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா பேக்கப் லிஸ்ட் ஓடிக்கிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகிட்டு யூசர் போட்ட சாங் ரெக்வஸ்ட் ப்ளே ஆகும். இது ஸ்கிப் ஓட்டிங், எத்தனை ஓட்ஸ் போட்டு இந்த சாங்ஸை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து மாடரேட்டருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டிலே பிட்வீன் வீடியோஸ், ஒரு சாங்ஸ்க்கு நடுவில் ஒரு 2 செகண்ட் பாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இங்கே. இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீமிங் டூல்ஸ் போயிட்டு ஓவர்லேஸில் நியூ ஓவர்லே கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ஓவர்லே ரெசல்யூஷன் வரும். ஸோ இதில் வந்து 1080, 140 அந்த மாதிரி ரெசல்யூஷன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி எம்டியாக பிளாங்க் ஓவர்லே ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிளாங்க் ஓவர்லேயில் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட் மீடியா ரெக்வஸ்ட் இதை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸில் இதில் தான் வந்து என்னென்ன சாங்ஸ் ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷோ டைம் லெஃப்ட்டு, ஷோ அமௌண்ட்டு, ஷோ வீடியோ டைட்டில், ஷோ டிப் ஃபார் யூசர் நேம், ஷோ வீடியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதெல்லாம் விசிபிள் ஆகணுன்றது நம்ம விசிபிளாக வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். பட் இது விசிபிள் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸை வந்து இந்த ஓவர்லேயில் ஃபுல்லாக ரைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஹிடன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹிடன் பண்ணுங்க. எதுக்குன்னா இதில் சம்டைம்ஸ் வந்து வீடியோஸ் ப்ளே ஆகும். அந்த வீடியோஸ் வந்து உங்களோட லைவில் விசிபிள் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சேவ். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இந்த ஓவர்லேவை யூஆர்எல்ல காப்பி பண்ணுங்க. ஸோ இந்த காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஓபிஎஸ்க்கு போகணும். ஸோ ஓபிஎஸ்க்கு போனதும் ஓபிஎஸில் நியூ சோர்ஸ், ப்ரௌசர் சோர்ஸ் அதை ஆட் பண்ணணும். சாங் ரெக்வஸ்ட், இப்போ ப்ரௌசர் சோர்ஸ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கண்ட்ரோல் ஆடியோ வியா ஓபிஎஸ் ஒன்று இருக்கும், அதை டிக் பண்ணணும். ஸோ இதை டிக் பண்ணால் தான் நம்மளோட ஆடியோ ட்ராக்கு தனியாக விசிபிள் ஆகும். ஸோ அப்போ நம்ம அந்த ட்ராக் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சாங் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ மிக்சர் ஒன்று க்ரியேட் ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போயிட்டு அவுட்புட், அதில் எனேபிள் கஸ்டம் என்கோடர் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு அடுத்து கீழே Twitch VOD Trackனு இருக்கும், அதையும் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ட்ராக் 2. ஸோ Twitch வந்து ட்ராக் 2வை யூஸ் பண்ணுது.
இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த ஆடியோ மிக்சரில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அட்வான்ஸ்ட் ஆடியோ ப்ராப்பர்ட்டிஸ் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம ட்விட்ச் யூஸ் பண்ணுறது ட்ராக் 2. ஸோ இந்த சாங் ரெக்வஸ்டட் வந்து அப்போது ட்ராக் 2ல் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸில் அதாவது ட்ராக் 1ல் மட்டும் தான் இருக்கணும், ட்ராக் 2ல் இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ராக் 1 வந்து லைவில் ப்ளே ஆகும், ட்ராக் 2 வந்து ட்விட்ச் VODயில் சேவ் ஆகும். ஸோ இந்த சாங் ரெக்வஸ்ட் வந்து இந்த ட்விட்ச் VODயில் சேவ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நம்ம அதை மட்டும் டிக் மார்க் எடுத்து விட்டுறோம். டிக் மார்க் எடுத்துகிட்டு க்ளோஸ். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி மீடியா ரெக்வஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து மீடியா ரெக்வஸ்ட் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மீடியா ரெக்வஸ்ட் டேப்பில் ஷோ ஆன் ஸ்ட்ரீம் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாங் ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கேயே வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல் ஆர் நெக்ஸ்ட் சாங்கு ஆர் பாஸ்ட் சாங்கு ஸ்டாப் ஆன் ஷோயிங் ஸ்ட்ரீம்னு கொடுத்துட்டோன்னா லைவ்ல ப்ளே ஆகாது. ஸோ இங்கே நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Subscribe to my channel. Bye everyone.